Hello friends, welcome to my channel JJ Hindi Smart Class. Namaste friends. நம்ம இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் எஸ்எஸ்லாம் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. இன்னைக்கு மத்தியமாவோட ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ரோமன் நம்பர் 12ல இருக்கிற கிராமர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் 10 கொஸ்டின் ஆன்சர்ஸ். அதுல எனி 5 வரும். இந்த 10 கொஸ்டின் ஆன்சர்ஸ் நான் இன்னைக்கு சொல்றேன், இது மீனிங்கோட படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வர்ன் கிசே கஹ்தே ஹை? भाषाओं के प्रयुक्त मूल ध्वनि या उसके चिन्ह को वर्ण कहते हैं. மொழியை எப்படி நம்ம மொழிக்கு எது முக்கியம்னு பாத்தீங்கன்னா மூல், அதாவது மூல்னா முக்கியம், துவனினா ஒலி, உஸ்கே சின்ஹா அதோடைய குறிகள், அதை தான் நம்ம வர்ணு சொல்றோம். பாஷாம் கே பிரயுக்த் ध्वनि या उसके चिन्ह को वर्ण कहते हैं. फर्स्ट वन. सेकंड वन, कथित या लिखित भाषा का मूल आधार, அதாவது பேசும் போதும் எழுதும் போதும் பாஷைக்கு மொழிக்கு உதாரணமா இருக்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. எதன் மூலம்? அது இது கதித் யா லிக்த், பேச்சு மற்றும் எழுதும் போதும் மொழி, பாஷானா மொழி, முக்கியமான ஆதார் துவனி, அதோடைய ஒலி. சரிங்களா? தேர்ட் ஒன், லிபி கிசே கஹ்தே ஹை? ध्वनियों को लिखने के लिए उपयोगी चिन्ह को लिपि कहते हैं. நம்ம ஒலி துவனியம்னா நம்ம சொல்ற வார்த்தை ஒலி மூலமா தான் எழுதுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ஹவுக்கு லிபி கஹ்தே ஹைனா அதோடைய குறியீடுகளை வைத்து நம்ம எழுதுறோம்னு அர்த்தம். தேர்ட் ஒன். இப்ப ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா, हमारे संविधान में कितनी भाषाओं का राष्ट्रीय भाषा का दर्ज दिया गया है கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளுடைய அரசியல் சட்டத்துப்படி எத்தனை மொழிகளுக்கு தேசிய அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதுன்னு கேக்குறாங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா, हमारे संविधान में 22 மொழிகள் பாஷாओं की राष्ट्रीय भाषा दर्ज दिया गया है, தேசிய மொழியாக அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இப்ப हमारा संविधान में 22 भाषाओं को राष्ट्रीय भाषा का दर्ज दिया गया है, 22 மொழிகளுக்கு தேசிய மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது. फिफ्थ वन, हिंदी वर्णमाल कितने स्वर और व्यंजन है? ஹிந்தியோட வர்ணமால்ல உயிரெழுத்துக்கள் எத்தனை, மெய் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஹிந்தி வர்ணமால் மே 11 ஸ்வர் और 33 व्यंजन से, அதாவது 11 உயிர் எழுத்துக்களும் 33 மெய் எழுத்துக்களும் இருக்கிறது. सिक्स्थ वन, स्वरों का प्रयोग कैसे होते हैं? स्वरों का அதாவது உயிர் எழுத்துக்கள் எப்படி பிரயோக பண்றாங்கன்னா சுதந்திர ரூப்னா சுதந்திர வடிவத்தில். स्वरों का प्रयोग स्वतंत्र रूप से होते हैं. अनुस्वर किसे कहते हैं? स्वर के बाद, அதாவது உயிரெழுத்துக்கு பின்னால் स्वर के बाद आने वाले व्यंजन வரும் மெய் எழுத்துக்கள் எல்லாமே अनुस्वर कहते हैं. स्वर के बाद आने वाले व्यंजन को अनुस्वर कहते हैं. विसर्ग के कुछ उदाहरण दीजिए. विसर्ग के कुछ उदाहरण अंतः, पुनः, प्रयाग. नाइन्थ वन, किन शब्दों के विसर्ग का प्रयोग नहीं होते हैं? எந்த விசர்க்கு நம்ம இது பிரயோக பண்றது இல்ல शब्द. तद्भव और देशी शब्दों के विसर्ग का प्रयोग नहीं होते हैं. तद्भव और देशी के शब्दों के विसर्ग प्रयोग नहीं होता है. 10th वन பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் தான். தேவநகரி का अंगों का अंतरराष्ट्रीय रूप लिखिए. எண்களுடைய வடிவங்களை எழுதுன்னு கொடுத்திருக்கான். அது 1 to 10 எழுதிக்கோங்க. இந்த 10 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு வருஷமும் இது அப்படியே தான் ரிப்பீட்டட் ஆயிட்டு இருக்கு. இதுல எனி 5 எழுதினீங்கனாலும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இந்த 10 கொஸ்டின் இது பண்ணுங்க. நாளைக்கு வேற ரோமன் லெட்டர்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பை பை.